ஹலோ கமலி, எங்க எவ்வளவு தூரம்? காஃப் கிளப் மெம்பரா? இல்ல. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பீங்க. வாங்க பேசிட்டே போவோம். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்பே உங்க முகத்தை பார்த்தேன். ரொம்ப குழப்பமா இருந்தது. அதான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரை லவ் பண்றீங்க? வாங்க, பேசணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. அவர் பேர் சூர்யா. ஆள் என்னோட அழகா ஸ்டைலா இருப்பாரோ? நான் பொறாமல கேட்கலங்க, ஒரு ஆதத்துலதான். நான் அவரை பார்த்ததே இல்ல. என்னங்க சொல்றீங்க? பார்க்காமலே காதலா? இப்போதாங்க உங்க மேல எனக்கு அதிகமா காதல் வருது. ஹோட்டல் சினிமான்னு சுத்தி சீரழி காதலுக்கு நடுவுல இப்படி ஒரு காதல்னா உங்க காதல் மேல எனக்கு பொறாமையும் வருது. இந்த காதல் எப்படியா தோத்து போய் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் வருது. சூர்யா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் ஒதுங்கிட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் அதானே சொல்ல வரீங்க? நீங்க என் மாமா கிட்ட சொல்லி நான் மெட்ராஸ் போக பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? சூர்யாவை தேடி கண்டுபிடிக்க. சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியாத? மெட்ராஸ்ல இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. சரி, நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். சப்போஸ் சூர்யா கிடைக்கலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. நான் தேடிட்டு இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் கேர்ள் நீங்க தான். உங்களோட வாழறது எனக்கு நிம்மதி தரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க நிம்மதி வேற இடத்துல இருக்கு. ஓகே, மெட்ராஸ் போய் உங்க சூர்யா கண்டுபிடிக்க நான் பர்மிஷன் வாங்கி தரேன். பட் ஒன் திங், நான் கடவுளை வேண்டிப்பேன். 50% உங்க சூர்யா கிடைக்கணும்னு, 50% கிடைக்கவே கூடாதுன்னு. நானும் சராசரி மனுஷன் தானே. கமலி, இப்படி வாமா, உட்கார். உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. என்னால சூர்யாவை மறக்க முடியாது. இத பார் கமலி, உன்னுடைய இந்த வயசுல நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு தான் தோணும். ஏன்னா நீ 20, நான் 40. உன்னுடைய மனசுல வெறும் காதல் மட்டும் தான் இருக்கு. ஆனா காதல் எப்படி எல்லாம் காயப்படுத்தும் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். அம்மாடி, உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அதுவும் இந்த காதலை பத்தி அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வெறிய தோணும். அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சை கேளு. மனசாட்சி கொண்டுட்டு என்னால வாழ முடியாது மாமா. சரிதான், சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முன்ன பின்ன தெரியாதவன், அவன் எங்க இருக்கானும் தெரியாது. அவனுக்காக உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா காத்துட்டு இருக்க போறாள? என்ன கமலி, என்னம்மா இது பிடிவாதம்? அக்கா, மாமா சொல்றவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு துன்பம் ஆயிட்டா நான் காலம் பூராவும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு சூர்யாவுக்கு நான் அந்த ஆண்டவனே எழுதிட்டான். நான் சொல்றதை ஏத்துக்கிற வயசும் மனசும் உங்ககிட்ட இல்லம்மா கமலி. நாளைக்கு என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதுக்காக உன்னை நான் மெட்ராஸ் அனுப்புறேன். நீ ஒரு வாரம் எடுத்துப்பியோ, ஒரு மாசம் எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு நல்ல மகளா நடந்து என் மரத்தை காப்பாத்து. ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடையில் கரையை கடக்கும். கண்டு மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிற என்ன யாரையுமே காணும். நம்ம வாடம்மா வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். குந்து கண்டு குந்து குந்து. ஆயா அது இருக்கட்டும், ஜென்சியோட ரூம் சாவி கொடு.
நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துட்டு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெளில இருக்குது பார் பாத்ரூம், அதுல குளிச்சுக்கிட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. போ, போ, போ. சரி ஆயா. போமா. ஆயா நான் கிளம்புறேன். என்ன கண்ணு இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கூட வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ. ஏன்பா காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏத்தின்னு போறியா? போலாம். போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை நேரத்துல ஆட்டோ ஓடிக்க கஷ்டம், போய் ஏறிக்கமாண்ணா. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். ஏங்க சிட்டி சென்டர்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க? நான் யாரை பார்க்க போனா உங்களுக்கு என்ன? இல்லங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆட்டோக்காரங்களுக்கு எல்லா இடத்துல எல்லாரும் தெரியும். மேடம், கமலின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம், உள்ள போங்க. வாங்க கமலி. என்ன மழையில நினைச்சு வந்திருக்கீங்க? என்ன தொடச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. வாங்க உட்காருங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா சொல்லி தெரியாது. சூர்யா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க லெட்டர் வந்துச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமலிங்கிற பொண்ணை காதலிச்சதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப சூர்யா உங்களை இல்ல, சூர்யா என்ன லவ் பண்ணல, நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். அவர் இந்த ஜாப் விட்டுட்டு போனது கூட நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி. இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படியாவது சூர்யாவை பார்த்துடணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். யாரை கேட்டா தெரியும்னு இங்க சிவான்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ். அவர் அட்ரஸ் கொடுக்கறேன், அங்க போய் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஒரு வாரம் என் கூட தங்குங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வேண்டாங்க, அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நேர்ல அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனச லெட்டர்ல வெறும் எழுத்த காட்டி எப்படி கமலை கவர்ந்தீங்க? தெரியலைங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ், நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ஒரு பொண்ணா என்கிட்ட என்ன குறை? ஏன் சூர்யாக்கு என்ன பிடிக்கல? இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க.
அவன் சூர்யா பேருக்கு நேரா உங்க பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். உங்க பேரையாவது எழுதியிருக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சூர்யாவை பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ நான் உங்களை லவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சூர்யாவை மறந்துடுங்க. சூர்யா ஏன் சூர்யா, ப்ளீஸ்.